ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆர்சி காரை அசம்பிளி பண்ண போகிறோம். நம்ம உள்ளே இருக்கிற ஸ்பாட்ஸ் எல்லாம் கழட்டி மொத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி இப்போ நம்ம போட போகிறோம். ஓகேவா? எதால் அப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம போன வாரம் வந்து ஆர்சி காரை எடுத்துன்னு போயிட்டு நம்ம செம்மண் கிரவுண்டில் விட்டதுனால இன்ஜினில் ஃபுல்லாக மண் ஏறிச்சு, டஸ்ட்டு ஃபுல்லாக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதில் இருக்கிற பிரேக்கரு எல்லாமே எடுக்க போகிறோம். எடுத்து இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பிரேக்கு. இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு திருப்புற ஸ்டேரிங். ஓகேவா? இது வந்து லேயர். இப்போ நம்ம எல்லாமே மொத்தமாக என்ன பண்ண போகிறோம், எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அசம்பிளி பண்ண போகிறோம். இதுதான் பெரிய வேலையே. ஒன்று மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு வந்து கரெக்டான அந்த பவர் கிடைக்காது இன்ஜின்லேருந்து. இது வந்து 4 வீல் டிரைவ் தான். இது ரொம்ப நாள் ஆசை எனக்கு வாங்கணும்னு. நான் வாங்கிட்டேன். இதான் ஒரு காரோட பாடி. ஓகேவா? இதில் தான் நம்ம எல்லாமே செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன க்ளீன் பண்ணிருக்கோன்னா, இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து சாப்டர் க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து காரோட முன்னாடி டூமு. ஓகேவா? ஹெட்லைட் எரியும்ல, அதோட டூமு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இப்போ இதில் இருக்கிற நம்ம ஹெட்லைட்டு டூமை எடுத்துடலாம். அது எப்படி கழட்டணும்னு பார்த்துட்டு பொறுமையாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்க்ரூ டிரைவரை வச்சு உள்ளே தண்டி ஹெட்லைட் டூமை ஒன்று எடுத்தாச்சு. எதுவும் டேமேஜ் ஆகாமல் எடுக்கணும். கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு ஓரம் வச்சாச்சு. பார்த்துங்க, இதுதான் ஹெட்லைட்டோட டூம் ஒயிட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இது ஃப்ரண்ட்டாக தான் ஹெட்லைட்டோட டூம். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. நம்ம இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி இப்போ எடுத்து விற்க போகிறோம். ஓகேவா? ஃபுல்லாக எடுத்தாச்சு. உள்ள அவ்வளோ டஸ்ட்டு. எப்பா எவ்வளோ மண்ணு கைஸ், சுத்தமாக முடியல. எவ்வளோ மண்ணு. நம்ம இப்போ திருப்பி க்ளீன் பண்ணாலும் திருப்பி டஸ்ட்டு வரதான் செய்யும். நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் என்ன பண்ண போகிறோன்னா, க்ரீஸ் போட்டு நல்லா இது பண்ண போகிறோம். இன்ஜினோட பாடி அது பார்த்துங்க. இது பேக் பாடி, அது இன்ஜினோட அப்பர் பாடி. அதுலேயும் ஃபுல்லாக டஸ்ட் ஏறி இருக்கு. நம்ம சின்ன காரே அவ்வளோ டஸ்ட் ஏறுதுன்னா பெரிய காரில் எவ்வளோ டஸ்ட் ஏறும்னு பார்த்துங்க. ஏன்னா பெரிய காரில் இன்ஜின் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். இது வந்து என்னன்னா பேக்கில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து 2 மோட்ரு, ஒரு 7.1 வோல்ட் ஒரு மோட்ரு ஒன்று, இன்னொன்று வந்து 1.2 இல்லை 2.2 வோல்ட் ஒரு மோட்ரு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக நம்ம இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது, பாடுங்க. ரொம்ப கஷ்டம் கைஸ். எவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணிருக்கேன்னு பாருங்க. ரொம்ப டஸ்ட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கும் வாங்கணும்னு ஆசை இருக்குதா இல்லை நினச்சிருக்கீங்களா? நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் டிஎம் பண்ணுறேன். லிங்க்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நான் லிங்க்கில் அனுப்புகிறேன். ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. டஸ்ட்டு எவ்வளோ தொடச்சாலும் போக மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்து இதான் பேக்கோட ஹெட்லைட்டு. பேக் சைடு வரும்ல, அதோட ஹெட்லைட்டு. லெஃப்ட் லைட்டு போடுற இண்டிகேட்டர் தான். இதில் வந்து பின்னாடி வந்து ரெட் லைட் எரியும், ஃப்ரண்ட்டில் வந்து ஒயிட் லைட் எரியும். இது வந்து நம்ம எடுக்க முடியாது, எடுக்கலாம் பட் ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம இப்படியே தொடச்சிக்கலாம். ஏன்னா அப்புறம் ஏதாவது ஒயரு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, இதெல்லாம் வந்து மென்மையான ஒயரு, இதெல்லாம் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளால சால்ட்ரிங் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, சால்ட்ரிங் பண்ணணும். அதனால தான் ஒரு கடுப்பு, மற்றபடி வேற எதுவும் இல்லை. இப்போ அதையும் க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணியாச்சு, பாதி க்ளீன் பண்ணியாச்சு. எடுத்து இப்போ நம்ம ஃபுல்லாக துடைக்கிறோம். பாருங்க நீங்களே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பொருளுங்களாம் இருந்திருந்தால் நம்ம ஈஸியாக இது பண்ணியிருக்கலாம். ரொம்ப கஷ்டம் கைஸ், பாருங்க. ஏன்னா ரொம்ப மென்மையானது. அது சென்சார் மாதிரி
இப்போ சென்சார் ஒர்க் ஆகலைன்னா இப்போ நம்ம மூளையில், அதான் நம்ம பாடியில் மூளை ஒர்க் ஆகலைன்னா ஏதாவது ஒர்க் ஆகும். நம்ம மூளை தான் சென்சார். அந்த மாதிரி அதான் சென்சார். இதுதான் 2.2 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு சொன்னல இந்த மோட்டரு. இது வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்புறதுக்கு. இது வந்து பேக்கு 7.2 வோல்ட்டு. இது வந்து பின்னாடி இன்ஜின் மாதிரி. இதான் இதோட இன்ஜினே தெரியுதா? சாப்டரில் வந்து உட்கார்ற இன்ஜின் இதான். அதுலேயும் ஃபுல்லாக டஸ்ட் ஏறிச்சு. இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அசம்பிளி பண்ண போகிறோம். பாடி எடுத்தாச்சு. பாடியை துடைச்சிட்டு வச்சாச்சு. பாருங்கள், இதுதான் வந்து போர்டு. இந்த போர்டில் தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த போர்டு இல்லைன்னா எதுவுமே இதுவாகாது. அந்த போர்ட்லேயும் ஃபுல்லாக இப்போ நான் அந்த ஒரு ஒயர் மாதிரி ஒன்று இருந்ததுல, அதுதான் சென்சார். அந்த அந்த இது தான் சென்சார். பார்த்துங்க, ஃபுல்லாக டஸ்ட் ஏறிச்சு. பின்னாடி வந்து அந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அது வந்து ஆன் ஆஃப் பட்டன். தான் ரொம்ப கஷ்டம் காய்ஸ், பார்த்து பண்ணணும் இதெல்லாம். ஏன்னா மென்மையானது இதெல்லாம். ஒரு ட்ராப்பில் எதாவது ஒன்று பட்டாலும் போர்டு ஒர்க் ஆகாது. அப்புறம் நம்ம காரே ஒர்க் ஆகாது. ரொம்ப கஷ்டம் காய்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக ஆயிரும். சேஃபாக பண்ணால் சேஃப், இல்லைன்னா அவ்வளோதான், அப்படியே போயிடும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். ஆன் ஆஃப் பட்டன் க்ளீன் பண்ணியாச்சு. சென்சார் போர்டை எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ வந்து மேலே இருக்கிற பாட்டு, இது வந்து என்ன பாட்டுனா அந்த லெஃப்ட் ரைட் திரும்பல, அதோட பாடி, அப்பர் பாடி. இதுவும் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் வந்து அதான் ரைட் அண்ட் லெஃப்ட்டு. அதுக்கு சின்ன மோட்டர் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு இது கொடுத்துருப்பாங்க, பல்லு மாதிரி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் காட்டுறேன் ஏறிங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அதான் சொன்னல, இதான் இன்ஜினோட அப்பர் பாடி. அதுவும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், 7.2 வோல்ட்டு. அதை எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம 2வது வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ்.